Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videos la உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், right? லாஸ்ட் வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் 4.5ல கொஸ்டின் நம்பர் 2 வரைக்கும் சால்வ் பண்ணி முடிச்சிருக்கோம். இன்னைக்கு வீடியோவில் அதோட கண்டினியூஷன் கொஸ்டின் நம்பர் 3ல இருந்து ரிமைனிங் கொஸ்டின்லாம் பார்ப்போம். ஓகே, ஸோ கொஸ்டின் நம்பர் 3 என்ன அப்படின்னா ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப். ஸோ அப்படின்னு ஒரு 3 சப்டிவிஷன்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன அப்படின்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் ஆஃப் சைன் இன்வர்ஸ் ஆஃப் √3/2. சிம்பிள் கொஸ்டின். இப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் √3/2 என்ன டிகிரியில் வரும் அப்படிங்கிறது இங்கே எழுதிட்டு காஸ் ஆஃப் தட் டிகிரி இஸ் வாட், அந்த ஆன்சருக்கு சைன் இன்வர்ஸ் எடுத்தால் என்ன, தட் இஸ் தி கொஸ்டின். அப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் ஆஃப் எப்போ நமக்கு √3/2 வரும், நம்மளுக்கு 60 டிகிரியில் வரும். ஸோ 60னா என்ன, π/3. ஸோ அந்த கன்ஃபியூஷன் நமக்கு வரும், π/3 போடணுமா π/6 போடணுமான்னு. ஓகே, ஸோ அது கொஞ்சம் கிளியராக பார்த்துக்கோங்க. 60 அப்படின்னா π/3 பிகாஸ் பைனா 180. ஓகே, தென் காஸ் ஆஃப் π/3 என்ன, காஸ் 60 1/2. ஸோ அப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/2. சைன் எப்போ 1/2 வரும், π/6, அதாவது 30 டிகிரியில். ஓகே, ஸோ நம்மளுக்கு அந்த 60யும் 30யும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் வரும். ஏன்னா 60 அப்படிங்கிறப்ப இதுன்னு எழுதிருவோம், 6 டினாமினேட்டரில் இருக்குது அப்படின்னு. ஆக்சுவலி 60ங்கிறது இது. ஓகே, 30 தான் வந்து நம்மளுக்கு என்ன இது. ஓகே, π/6 பிகாஸ் பைனா நமக்கு என்னது 180 டிகிரி. ஓகே, சரி, இதுதான் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். therefore sin inverse of cos of sin inverse of √3/2 is nothing but π/6. So that is the answer for first question. Then second subdivision cot of sin inverse of 3/5 plus sin inverse of 4/5. In case இதுக்கு பதில் cos inverseல இருந்தா we may solve easily. ஓகே, ஸோ அப்போ இதுக்கு பதில் காஸ் இன்வெர்ஸ், அப்போ ரெண்டுமே சேம் ட்ரிக்னாமெட்ரியில் இருந்ததுன்னா π/2ன்னு எடுத்து சால்வ் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நமக்கு ஐடென்டிட்டி தெரிஞ்சது சைன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் சைன் இன்வெர்ஸ் ஆஃப் ஒய் சைன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு √1 - y² ப்ளஸ் ஒய் இன்ட்டு √1 - x². இந்த ப்ராப்பர்ட்டி தெரியும், இதை தான் அப்ளை பண்ண போகிறேன். ஏன்னா எனக்கு இங்கே சைன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் சைன் இன்வெர்ஸ் ஆஃப் ஒய்ன்னு இருக்குது. ஸோ cot of sin inverse of 3/5 into √1 - 4/5² because x பிளேஸில் நமக்கு 3/5யும் y பிளேஸில் 4/5யும் இருக்குது. ப்ளஸ் y into, ஸோ 4/5 into √1 - 3/5 the whole square. ஸோ இதுதான் நம்மளுக்கு இருக்க விஷயம். ஸோ cot of sin inverse of 3/5 into, ஸோ இதோட மெஷர் என்ன 9/5. எப்படி, பிகாஸ் இது வந்து என்ன 16/25 வருமா. ஸோ கிராஸ் பண்ணிங்கன்னா 25 - 16 divided by 25 வரும். ஸோ தட் 25 - 16 என்ன 9. ஸோ 9/25. அதே மாதிரி ப்ளஸ் 4/5 இந்த டேர்ம் வந்து என்ன நம்மளுக்கு ப்ளஸ் 4/5 into √16 - 25/9 சாரி 16/25 பிகாஸ் இது 9/25 கிராஸ் பண்ணிங்கன்னா 25 - 9/25, so that it becomes 16/25. So cot of sin inverse of 3/5 into இதோட ரூட் என்ன 3/5 plus 4/5 into 4/5. Okay, then cot of sin inverse of 9/25 plus 16/25. Okay, so அப்போ cot of sin inverse of 25/25. So அப்போ cot of நம்மளுக்கு என்ன வரும் sin inverse of 1. ஓகே, ஸோ அப்போ cot of sin எப்போ 1 வரும் 90 டிகிரியில். ஸோ π/2. ஸோ தட் cot π/2 is nothing but 0. Therefore second subdivision answer is cot of sin inverse of 3/5 plus sin inverse of 4/5 is nothing but 4/5. ஓகே, ஸோ தட் இஸ் தி ஆன்சர். இப்போ இதே நான் அந்த மாதிரி தட் இஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வச்சு நம்ம போட்டிருப்போமா. ஸோ அப்படி கூட நம்ம இதை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். பிகாஸ் இப்போ ரைட் சைடில் இந்த ட்ரிக்னாமெட்ரி ஐடென்டிட்டி எடுத்துக்கோங்களேன், இந்த சைன் ஆஃப் 4/5. ஓகே, ஸோ அப்போ சைன் ஆஃப் 4/5 டீட்டான்னு இருங்க. லெட் டீட்டா ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் 4/5. அப்போ இதை ரெஃப்ல கொண்டு வந்தீங்கன்னா சைன் டீட்டா ஈக்குவல் டு 4/5. ஓகே, ஸோ அப்போ சைன்னா நமக்கு என்ன தெரியும், இதான் டீட்டான்னு எடுத்திங்கன்னா ஆப்போசிட் வந்து 4, ஹைபாட்னியூஸ் வந்து 5. ஸோ இப்போ நம்மளுக்கு காசு வேணும். ஓகே, ஆக்சுவலி இது ட்ரிப்ளெட்ஸ் ரைட். ஸோ 4 5ன்னு இருந்தால் அடுத்து என்ன வரும் 3. இல்லை ஹைபாட்னியூஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர். ஸோ அப்போ ஆப்போசிட் வந்து 25. ஸோ 25 - 16 ஈக்குவல் டு அட்ஜசன்ட் ஸ்கொயர். ஓகே, ஸோ அட்ஜசன்ட் ஸ்கொயர். ஸோ அப்புறம் இது என்ன ஆகும் 9. ஸோ 9 ஈக்குவல் டு அட்ஜசன்ட் ஸ்கொயர். அப்போ அட்ஜசன்ட் வந்து நம்மளுக்கு என்ன வரும் 3. ஸோ அப்போ அட்ஜசன்ட் சைடு வந்து நம்மளுக்கு என்ன, திஸ் சைடு இஸ் 3. therefore cos theta வந்து நமக்கு என்ன தெரியும் adjacent by hypotenuse. அப்போ 3/5. ஓகே, ஸோ அப்போ cos theta 3/5. அப்போ theta is nothing but cos inverse of 3/5. அப்போ நான் என்ன பண்ணலாம், sin inverse of 4/5க்கு பதில் cos inverse of 3/5ன்னு எழுதிக்கலாம். எங்கே இந்த இடத்துல. அப்போ இந்த இடத்துல cos inverse of 3/5. அதே மாதிரி இங்கே வந்து என்ன sin inverse of 3/5 ஆல்ரெடி இருக்குது. அவுட் சைடில் காட்டு.
ஓகே ஸோ இப்போ ரெண்டும் சேம் நமக்கு தெரியும் sin inverse ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸோட ஆன்சர் என்ன π/2 ஸோ அப்போ இதோட ஆன்சர் என்ன cot ஆஃப் π/2 ஸோ அப்போ cot π/2 என்ன 0 டேரெக்டாக வந்துடும் ஆன்சர் ஓகே ஸோ இந்த ஐடென்டிட்டிலாம் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேணாம் இன்கேஸ் நீங்கள் இந்த மாதிரி ப்ரொசீட் பண்ணிங்கன்னா தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் ஒன் எப்படி வேணால் சால்வ் பண்ணலாம் ஒரு கொஸ்டினை ஓகே ஸோ இந்த மாதிரி தான் போடணும் அப்படிங்கிற நெசசரி இல்லை அதுக்கு தான் நான் இந்த மெத்தடையும் சொல்கிறேன் திஸ் மெத்தட் இஸ் தி ஈஸியர் தேன் திஸ் பிகாஸ் நம்ம இங்கே இந்த ஐடென்டிட்டி ஒன்று ஞாபகம் வச்சுக்க வேண்டியதாக இருக்கும் இங்கே எந்த ஐடென்டிட்டியும் இல்லை ப்ரீவியஸாக நம்ம பண்ண சேம் ப்ரொசீஜர் தான் பண்ணுறோம் தட்ஸ் ஆல் ஃபார் செகண்ட் சப்டிவிஷன் தேர்ட் ஒன் tan ஆஃப் sin இன்வர்ஸ் ஆஃப் 3/5 ப்ளஸ் cot இன்வர்ஸ் ஆஃப் 3/2 ஓகே ஸோ இப்போ θ ஒன்னை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா sin இன்வர்ஸ் ஆஃப் 3/5 அப்படின்னு எடுத்துக்கிறேன் ஏன்னா எனக்கு அவுட் சைடில் tan இருக்குது அப்போ உள்ள tan இருந்தால் தான் ஈஸி ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன் ஃபஸ்ட்டு வந்து θ ஒன்றுன்னு எடுத்துக்கிறேன் sin θ1 ஈக்குவல் டு ஆப்போசிட் பை hypotenuse ஓகே ஸோ அப்போ நமக்கு தெரியும் இது adjacent என்ன வரப்போகுது 4 பிகாஸ் triplet சரி எனிவேஸ் hypotenuse ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆப்போசிட் ப்ளஸ் adjacent ஸ்கொயர் ஸோ 25 minus 9 ஈக்குவல் டு adjacent ஸ்கொயர் ஸோ 16 ஈக்குவல் டு adjacent ஸ்கொயர்னு வரும் adjacent ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 16 ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் 4 பட் இட்ஸ் அ சைட் ஆஃப் அ ட்ரையாங்கிள்ன்றதுனால we are taking only positive ஸோ அப்போ sin θ1 ஈக்குவல் டு 3/5ன்னு வந்ததுனால tan θ என்ன வரும் ஆப்போசிட் பை adjacent அப்போ 3/4 ஸோ தட் θ1 ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் 3/4 அவ்வளோதான் ஃபஸ்ட்டு ஒன் வந்து tan இன்வர்ஸ் ஆஃப் 3/4 இதையும் அகைன் டேனில் மாற்றுங்க ஸோ θ2 ஈக்குவல் டு cot இன்வர்ஸ் ஆஃப் 3/2 இதை வந்து நம்ம அந்த ரைட் ஆங்கிள்லாம் போட்டுலாம் கொண்டு வர வேணாம் ஏன்னா நமக்கு ஐடென்டிட்டி தெரியும் என்ன ஐடென்டிட்டி ஸோ cot θ2 ஈக்குவல் டு 3/2 அப்படின்னா 1/cot தான் வந்து நம்மளுக்கு என்ன tan θ ஸோ 1/cot θ ஈக்குவல் டு tan θ அந்த ஐடென்டிட்டியை அப்ளை பண்ண வேண்டியதுதான் ஸோ அப்போ இது என்ன வரும் tan ஆஃப் θ2 ஈக்குவல் டு 2/3 அப்படியே ரெசிப்ரோக்கல் அப்போ θ2 என்ன வரும் tan இன்வர்ஸ் ஆஃப் 2/3 ஓகே therefore tan ஆஃப் sin இன்வர்ஸ் ஆஃப் 3/5 ப்ளஸ் cot இன்வர்ஸ் ஆஃப் 3/2 ரெண்டே டேனில் மாற்றிட்டோம் ஸோ tan ஆஃப் இது வந்து tan இன்வர்ஸ் ஆஃப் 3/4 ப்ளஸ் இது வந்து tan இன்வர்ஸ் ஆஃப் 2/3 ஓகே இப்போ இது என்ன ஃபார்முலா இருக்குது tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் ஒய் ஃபார்முலா என்ன tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் டிவைடட் பை 1 மைனஸ் xy ஸோ தட் இஸ் தி formula for this one so அப்புறம் இதை கிராஸ் பண்ணுங்க so tan inverse of 3 3s are 9 plus 8 divided by 12 the whole divided by 1 minus 3 cancel ஆச்சுன்னா 1/2 okay so அப்போ tan inverse of so இது வந்து ஆட் பண்ணிங்கன்னா 17/12 இது வந்து என்ன ஆக்சுவலி 1/2 மேலே கொண்டு வந்தீங்கன்னா it becomes 2/1 then இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 17/6 வரும் ஸோ tan inverse of 17/6 which is 17/6 which belongs to the range of tan inverse therefore sin inverse of 3/5 plus cot inverse of 3/2 equal to 17/6 so that is the answer for this question okay இது ரேஞ்சில் தான் இருக்கணும் பிகாஸ் tan இன்வர்ஸ் நமக்கு உள்ளே இருக்குது tan இன்வர்ஸ் அவுட் சைடில் இருந்தால் தான் சரி இது டொமைனில் இருக்கணும் ரைட் ஸோ tan இன்வர்ஸ் அவுட் சைடில் இருந்தால் தான் ரேஞ்சில் செக் பண்ணுவோம் tan இன்வர்ஸ் உள்ளே இருக்கிறதுனால this value belongs to the domain of tan inverse என்ன real number so that is the answer for this question okay that's all for question number 1 then question that is 3 then question number 4 என்ன அப்படின்னா we need to prove that tan inverse of 2/11 plus tan inverse of 7/24 equal to 1/2 tan inverse of simple ஏன்னா tan inverseல வந்தாலே tan a tan b அந்த tan x plus tan y அந்த ஃபார்ம் தான் ஸோ அப்போ இதை நான் ப்ரூவ் பண்ணணும் ஸோ அப்போ கன்சிடர் தி லெஃப்ட் ஹேண்ட் சைடு நமக்கு என்ன tan inverse of 2/11 plus tan inverse of 7/24 அப்போ tan inverse of x plus tan inverse of y அது நம்ம எப்படி எழுதலாம் tan inverse of x plus y divided by 1 minus xy ன்னு எழுதிக்கலாம் ஸோ அப்போ tan inverse of x plus y ஸோ x வந்து 2/11 plus y வந்து 7/24 divided by 1 minus 2/11 into 7/24 ஸோ அப்போ tan inverse of ஸோ இதை கிராஸ் பண்ணால் என்ன 48 plus 77 divided by 11 into 24 divided by 1 minus 2 7s are 14 divided by 264 இதை நான் அப்படியே வச்சுக்கிறேன் பிகாஸ் கேன்சல் பண்ணாமல் ஏன்னா இது நம்மளுக்கு என்ன ஆகும் 264 இதுவும் 264 கேன்சல் ஆயிரும் அதுக்காக ஸோ இதை கிராஸ் பண்ணிங்கன்னா ஸோ நியூமரேட்டர் 125/264 அப்படியே இருக்குது டினாமினேட்டர் 264 minus 14 divided by 264 இப்படி வரும் இதோ இங்கே இருக்க 254 இந்த 264 கேன்சல் ஸோ அப்போ tan inverse of 125/250 அப்படின்னு வரும் தென் இது ரெண்டையும் கேன்சல் பண்ணால் என்ன 1/2 125 இது 2 டைம்ஸ் வரும் ஸோ tan inverse of 1/2 tan inverse of 1/2 தான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய ரைட் ஹேண்ட் சைடு therefore லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு அதனால tan inverse of 2/11 plus tan inverse of 7/24 equal to
tan inverse of 1 by 2. That's all for first subdivision. Second one என்ன அப்படின்னா sin inverse of 3 by 5 minus cos inverse of 12 by 13 equal to sin inverse of 16 by 65. ஸோ அந்த sin of x minus y அந்த ஃபார்ம் எக்ஸாம்பிளில் போட்ட மாதிரியே தான். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க sin inverse of 3 by 5. ஸோ அப்போ sin x equal to 3 by 5. ஸோ அகெயின் சேம். ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன தெரியும் ட்ரிப்ளெட்ஸ் இல்லை hypotenuse square equal to opposite plus adjacent square. ஸோ 25 minus 9 equal to adjacent. ஸோ adjacent வந்து 4. ஓகே பட் அந்த ட்ரிப்ளெட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க நிறைய கொஸ்டின்ல இது வருது பாருங்கள் 3 4 5. ஓகே ஸோ அப்போ காஸ்ட் எக்ஸ் இதுலேருந்து என்ன வரும் adjacent by hypotenuse. ஸோ 4 by 5. ஸோ அப்போ y equal to cos inverse of 12 by 13. செகண்ட் ஒன் இங்கே இருக்கிறத எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ இதிலேருந்து காஸ் ஒய் என்ன வரும் 12 by 13. அப்புறம் இந்த ட்ரிப்ளெட் என்ன அப்படின்னா 12 13னா 5 வரும். ஸோ அப்போ hypotenuse square equal to opposite plus adjacent square. ஸோ 169 minus 144 12 square. ஸோ equal to opposite square. ஸோ 25 equal to opposite square. அப்போ opposite வந்து 5. ஸோ அப்போ opposite side 5. அப்போ sin y என்ன வரும் opposite by hypotenuse 5 by 13. therefore நமக்கு since என்ன தெரியும் அப்படின்னா sin x minus y equal to sin x cos y minus cos x sin y. So, 3 by 5 into 12 by 13 minus 4 by 5 into 5 by 13. ஸோ அப்படியே வச்சுக்கோங்க கேன்சல் பண்ணாதீங்க ஏன்னா ரெண்டு டினாமினேட்டரும் சேமாக இருக்குது. அப்போ 36 by 65 கேன்சல் பண்ணிங்கன்னா திரும்ப நம்ம எல்சிஎம் எடுக்கிற மாதிரி வரும். ஓகே ஸோ 65 மேலே வந்து 36 டினாமினேட்டர் 65 மேலே 20. ஸோ டினாமினேட்டர் காமன் மேலே வந்து 36 minus 20 வந்துடும். ஸோ அப்போ sin x minus y equal to 16 by 65 வந்துருச்சு. இந்த சைனை ரைட்டில் கொண்டு வந்தீங்கன்னா sin inverse of 16 by 65 x minus y equal to ஆக்சுவலி நம்ம x என்னவா எடுத்திருக்கோம் sin inverse of 3 by 5 y cos inverse of 12 by 13 எடுத்திருக்கோம். அதை ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா ப்ராப்ளம் ஓவர். therefore sin inverse of 3 by 5 minus cos inverse of 12 by 13 equal to sin inverse of 16 by 65. So that is the answer for this question. Okay, so that's all for this second subdivision as well as that's all for this question number 4. ஓகே அண்டு இதோட வந்து இந்த வீடியோவை நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் இதில் ஒரு 2 கொஸ்டின் சால்வ் பண்ணியிருக்கோம். அது எல்லாத்துலேயுமே ஒரு 2-3 சப்டிவிஷன்ஸ் இருந்தது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணோம். ஓகே ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. ரிமைனிங் திங்ஸ் வில் see in the next video. Thank you. We'll see in the next video. Thank you.